வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன். இன்னைக்கு நம்ம பழைய சாதத்துல வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. சாதம் வடிச்சு வச்சது மீதமாயிருச்சுன்னு நான் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிருந்தேங்க. காலையில இப்ப நம்ம வேணும்னா நம்ம கரைச்சு குடிக்கலாங்க. ஆனால் ரொம்ப கரைச்சு குடிக்க முடியாத பட்சத்துல மிச்சமாயிருச்சுன்னா நம்ம வடகமா செய்து வச்சுட்டா மாசக்கணக்கில் வச்சு பொரிச்சு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்ப நான் ஓரளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், சீரகம், உப்பு இதெல்லாம் கலந்து கையிலேயே நம்ம பிசைஞ்சுட்டு சின்ன சின்னதா கிள்ளியும் போட்டுக்கலாங்க. மிக்சியில இந்த சாதம், மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு இதெல்லாமே அடிச்சு நம்ம இந்த முறுக்கு பிடியில முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விட்டா சீக்கிரமாவும் நம்மளுக்கு காஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சாப்பிடும்போது முறுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட மாதிரி டேஸ்டாவும் இருக்கு வடகம். பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாதம் அளவா எடுத்து கையிலேயே பிசைஞ்சு சின்ன சின்னதா வடகத்தை கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சாதம் கையில் கிள்ளி போடுறதுக்கு அளவா கொஞ்சமா எடுத்துருக்கேங்க. இது கூட சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகாய்த்தூள். நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலா பிடிக்கணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு 2 நாளுங்கிறது 3 நாள்ல நல்லா காஞ்சிரும். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே சரியா இருக்கும். நல்லா முறுமுறுன்னு காஞ்சிருச்சுன்னா நீங்க டப்பால எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 3-4 மாசத்துக்கும் கூட நம்மளுக்கு கெடாம இருக்கும். நல்லா வெயில காஞ்சிருக்கணுங்க. இல்லாட்டி இந்த இதுலயும் கூட நம்மளுக்கு வண்டெல்லாம் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பாருங்க. இப்ப எல்லாமே கிள்ளி போட்டாச்சு. இதை நம்ம தனியா தட்டை எடுத்து வெயில்ல வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம முறுக்கு பிடியில பிழியறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க. அடுத்தது மிக்சியில அடிச்சு நம்ம முறுக்கு பிடியில பிழிஞ்சு போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சுக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க. இப்ப நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சாச்சு. இதை நம்ம இந்த முறுக்கு பிடியில் போட்டுக்கலாம். கிட்டக்க கொஞ்சம் ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு காஞ்சிரும். பாருங்க. அடுத்ததும் எடுத்து போட்டுக்கலாம். இப்ப கையில கிள்ளி போட்ட வடகமும் போட்டிருக்கேங்க. முறுக்கு பிடியில பிழிஞ்ச வடகமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய பெரிய தட்டு இல்லாத பட்சத்துக்கு நீங்க காட்டன் துணி பெருசா இருந்துச்சுன்னா அதுலயும் கிள்ளி போட்டுக்கலாங்க. அது காஞ்ச பிறகு உங்களுக்கு விட்டு வந்துடும். பாருங்க. இந்த மாதிரி லேசான காட்டன் துணி இருந்தா, இல்லாட்டி நம்ம சுடிதார் சால் எல்லாம் இருக்கும், அந்த தாவணி நீங்க இது மேல போட்டு கல் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இதுல குப்பை தூசி எல்லாம் விழுகாது. பறக்காம இருக்கிறதுக்கு சுத்தி கல் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வெயில காய வச்சுக்கலாம். 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்ப வடகம் 3 நாள் பக்கம் வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்தாச்சுங்க. இப்ப நம்மளுக்கு மொறுமொறுன்னு வடகம் ரெடி ஆயிடுச்சு. இது 2 நாள்லயே நம்மளுக்கு நல்லா காஞ்சிருங்க. ஆனா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 நாள் வெயில வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சரியா இருக்கும். முறுக்கு பிடியில பிழிஞ்ச வடகம் நம்மளுக்கு பாருங்க நல்லா சன்னமா காஞ்சிருச்சு. இதை நம்ம போட்டு பொரிக்கும் போது முறுக்கு டைப்ல இருக்குங்க. அதே மாதிரி கிள்ளி போட்ட வடகமும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு மிச்சத்தை ஸ்டோர் செய்துக்கலாம். இப்ப எண்ணெயை கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம். மிதமான தீச்சூடி வச்சு பொரிச்சு எடுத்தா நம்மளுக்கு கருகாது. வடகம் நல்லா வெந்துருச்சு. தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப கிள்ளி போட்ட வடகம் போட்டிருக்கோம். இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. தட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்க மீதமான வடகத்தை இந்த மாதிரி ஒரு சம்படத்துல நம்ம போட்டு ஸ்டோர் செய்து வச்சுக்கலாம். எப்ப வேணுமோ அப்ப நம்ம எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப பழைய சாதம் மீதமானதை வச்சு நம்ம சூப்பரா வடகம் செய்துட்டோங்க. இது வந்து நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நம்மளுக்கு பொரியல் இல்லாத பட்சத்துக்கு இது சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.